கவி விளாக் 2014 சேனலில் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொறுன்னு டேஸ்ட்டாகவே இருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஆளே 10 20ன்னு சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 200 கிராம் பொட்டுக்கடலை. இதை மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் ஆக்கிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நைஸாக பவுடர் ஆக்கியாச்சு. இந்த அளவுக்கு ஆனது போதும். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 200 கிராம் கோதுமை மாவு நான் சலிச்சு வச்சுருக்கிறேன். கோதுமை மாவை மிக்சிங் பவுலில் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் போட்டுடலாம். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாவையும் போட்டுடலாம். ஒரு விரல் சைஸ் இஞ்சி தோல் நீக்கி திருகி வச்சுருக்கிறேன். இஞ்சி சேர்த்து போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு 200 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் போட்டுடலாம். ஒரு கொத் கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது சுவை கூட்டுறதுக்காக அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கிறேன். அரை முடி தேங்காய் நான் திருகி வச்சுருக்கிறேன். தேங்காயெலாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு, அரை பிஞ்ச் ஆப்ப சோடா மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் சூடாக இருக்குது. கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே ஒரு சைட் நல்லா வெந்துடும். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போது நம்ம அதுவே அப்படி திரும்பிடும். நம்ம திருப்பி விடணும்னு அவசியம் இல்லை. இப்படி கரண்டியால் இப்படி பண்ணாலே போதும். உருண்டு திரண்டு நல்லா வெந்துடும். பாருங்கள், 2 சைடுமே நல்லா செவந்து வந்துடும். இப்போ 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மிச்சம் இருக்கிறதையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது டீயோடு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா எல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா மொறுன்னு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. அந்த தேங்காய் இஞ்சிலாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.